திருச்சிற்றம்பலம். இன்று காரைக்கால் அம்மையார் குரு பூஜை. அந்நன்னாளில் நம் மன்றத்தில் காரைக்கால் அம்மையார் பற்றிய சிந்தனையில் அடியனுக்கு கொடுத்த தலைப்பு அம்மானுக்கு ஆட்பட்ட அன்பு. இத்தலைப்பில் பேச வாய்ப்பளித்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் என்று சுந்தரர் பெருமானால் போற்றப்படும் காரைக்கால் அம்மையார் அந்நியரின் ஆட்சியிலே நலிவுற்றிருந்த சைவமும் தமிழும் தழைத்து ஓங்க அரும்பாடுபட்டவராக திகழ்கின்றார். தென்னிந்திய இசையின் தாய் என போற்றப்படும் காரைக்கால் அம்மையார் பக்தி இலக்கிய வளர்ச்சிக்கும் வித்திட்ட பெருமை இவரையே சாரும். திருமுறையை பன்னிசையால் பாடும் திருநெறியை தொடங்கி வைத்த ஆளுமையும் காரைக்கால் அம்மையாருக்கு உண்டு. கொங்கை திரங்கி என தொடங்கும் முதற் பதிகத்தை நட்டப்பாடை பண்ணில் பாடியுள்ளார். ஞானசம்பந்த பெருமானும் தனது முதல் பதிகமாகிய தோடுடைய செவியன் பதிகத்தை நட்டப்பாடை பண்ணில் பாடி அருளியுள்ளார். அம்மையார் தமது இரண்டாவது பதிகமாகிய எட்டி இலவம் ஈகை சூறை காரை என தொடங்கும் பதிகத்தை இந்தளம் பண்ணில் பாடியுள்ளார். இந்தளம் பண்ணையே தனது முதல் பதிகமாகிய பித்தா பிறைசூடி என்னும் பதிகம் இந்தளம் பண்ணாக சுந்தரர் பெருமான் ஆட்கொண்டார் என்பதும் நினைக்கத்தக்கது. மூத்த பதிகங்கள் இரண்டையும் அம்மையார் திரு ஆலங்காட்டு இடுகாட்டில் நள்ளிரவில் ஈம நெருப்பிடையே நெடுந்தாண்டவம் ஆடும் சிவனார் அடிக்கு அருகிலிருந்து பாடியவை என்று காட்டுகிறார் சேக்கிழார் பெருமான். பேய்கள் சுற்றித் திரியும் நள்ளிரவில் இடுகாட்டில் அமர்ந்து கொண்டு இலக்கியம் பாடிய தனி பெரும் ஆளுமை உலகில் வேறு எவருக்கும் உண்டோ? இம்மண்ணுலகில் தம் கணவன் தம்மை தெய்வம் என்று துறந்ததை அறிந்து திருவருளால் பேய் விடிவு ஆகியதும் பாடிய முதல் பெரும் நூல் அற்புத திருவந்தாதி ஆகும். திரு ரெட்டைமணிமாலை பாடி அருளியதோடு கைலை மலைக்கு தலையால் நடந்து சென்றார் காரைக்கால் அம்மையார். ஆய்ந்த சீர் இரட்டை மாலை அந்தாதி எடுத்து பாடி ஏய்ந்த பேருணர்வு பொங்க எயிலொரு மூன்று முன்னால் காய்ந்த வரிருந்த வெள்ளிக் கைலை மால்வரையை நன்ன வாய்ந்த பேரருண் முன் கூற வழிபடும் வழியார் வந்தார் என்று சேக்கிழார் பெருமான் அருளுவதால் அற்புத திருவந்தாதியை அடுத்து திரு இரட்டைமணி மாலையை அம்மையார் அருளியமை தெரிய வருகிறது. ஆசிரியப்பாவும் வெண்பாவும் ஆகிய பாடல்கள் மாறி மாறி வர 20 பாடல்களை கொண்டு இந்நூல் அமைந்துள்ளமையால் இப்பெயர் பெற்றது. 20 பாடல்களிலும் திரு ஐந்தெழுத்தின் பெருமையை புகழ்ந்து பாடியுள்ளார். இறைவனை மறவாது வாழ்வாரை மண்ணகத்து என்றும் பிறவாமை காப்பான் என்று அருளும் அம்மையார் இறைவனை ஆதிரை நன்னாளன் ஆதிரையான் என்று குறித்து அருளுகிறார். திரு ஐந்தெழுத்தை தலையாய ஐந்தெழுத்து என குறித்து போற்றுவர். தலையில் இருக்கும் கங்கையை இடமருங்கில் அமர்ந்திருக்கும் உமை காணின் நீ என்ன செய்வாய் என நகைச்சுவையாக இறைவனை கேட்டு மகிழ்வர். புண்ணியங்கள் செய்தனவும் பொய்நெறி சாராமே எண்ணியோர் ஐந்தும் இசைந்தனவால் திண்ணிய கைமாவின் ஈருருவை மூவுருவும் போர்த்துகந்த அம்மானுக்கு ஆட்பட்ட அன்பு. இது இரட்டைமணி மாலையில பாடல் எண் 16வது பாடலாகும். இப்பாடலில் அம்மையார் புண்ணியங்கள் என்றால் என்ன என்பதை நாம் பொய் நெறிகளில் சேராமல் விலகி இருப்பதே புண்ணியங்கள் என்கின்றார் காரைக்கால் அம்மையார். அடுத்து ஐம்பொறிகளின் இயல்பினை கூறுகின்றார். புண்ணியங்கள் எவ்வாற்றால் எனின் எண்ணப்பட்ட ஐம்பொறிகளும் அம்மானுக்கு ஆட்பட்ட அன்பிற்கு இசைந்தனவாயின என்று அருளுகிறார். ஐம்பொறிகள் அன்பு செலுத்துதற்கு இசைந்தன என்றமையால் இசையாது மாறிச் செல்லுதலே அவற்றின் இயல்பு என்பதும் அவ்வாறு அவற்றை இசையச் செய்தல் வேண்டும் என்பதும் குறிப்பால் உணர்த்தப்பட்டன. ஈருருவை மூவுருவம் என்பதும் எண் அலங்கார நயமாகும். இங்கு 5 என்பது ஐம்பொறிகள். இசையாது மாறிச் செல்லும் இயல்புடைய ஐம்பொறிகளையும் அம்மானுக்கு ஆட்பட்ட அன்பிற்கு இசைந்தவாறு மாற்றி நின்று செய்யும் செயல்களே புண்ணியங்கள் ஆகும். அம்மையார் இறைவனிடம் கேட்டதும் எக்காலத்தும் மாறாத இன்ப அன்பு வேண்டும் என்கின்றார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் என்று காரைக்கால் அம்மையாரின் இன்ப அன்பினை சேக்கிழார் பெருமானும்
பெரிய புராணத்தில் அருளி இருப்பதும் போற்றுதற்கு உரியதாகும். திரு இரட்டை மணிமாலை காட்டும் வழி என்னவென்றால், துன்பம் நேர்கையில் வாழ்வில் துன்பம் நேரும்போது விரக்தியடைந்து முயற்சிகளை கைவிடலாகாது. எவ்வளவுதான் அச்சம் துன்பம் வந்தாலும் அதனை மாற்ற வல்ல இறைவனிடம் முறையிட்டால் போதும். அவன் தளர்ச்சியை மாற்றி வளர்ச்சியை அளிப்பான். பிறவாவரம் நிலையான இன்பம் எதுவென்று சிந்திக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் பூமியில் பிறந்து அல்லல் உறாமல் வானுலகத்தில் நிம்மதியாக நிலைத்து வாழ விரும்பினால் மண்ணுலகில் வாழும்போது இறைவனை மறவாமல் சிந்திக்க வேண்டும். பிறவா வரம் தருபவன் சிவன் ஒருவனே. தன்னை தொழும் அடியவருக்கு எந்த ஒரு துன்பமும் நேராமல் காத்தருளும் சிவபெருமானை செம்பொன் நீள்முடி அந்தணன் என்று உரைக்கின்றார் காரைக்கால் அம்மையார். அழகிய தன்மையாம் குணம் கொண்டவன் அவனே இறைவன், என்றும் இனியவன், நன்மையே அளிப்பவன். அத்தகையவனின் அருள் பெறுதற்கு எளியது. மனம் தூய்மையானால் அவன் அவ்விடத்தில் குடியேறுவான். தூய்மை என்றால் என்ன? நான் எனது என்ற அகங்காரம் அற்று இருக்கும் இருப்பிடமே தூய்மை. அந்த இடத்துல தான் இறைவன் குடியேறுவான். மேலும் சிவனை தஞ்சமடைந்தால் எல்லா சிக்கலிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். பக்தரை காப்பாற்றும் வல்லமையுள்ள கடவுள் சிவன் என்னும் அந்தணன். அந்தணன் என்பது துறவியரை குறிப்பதாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். கடவுளின் பெயரை மனிதர்க்கு வைக்கும் பண்பு இந்திய சமூகத்தில் பரவலாக உண்டு. இறைவன் போல கருணை காட்டும் துறவியரை அந்தணர் என்று அழைத்தனர். இறைவனுக்கு இணையில்லை. ஓர் இறை கொள்கையை இரட்டைமணி மாலையிலும் சொல்லியிருக்கிறார் அம்மையார். முழுமுதற் கடவுளுக்கு மற்ற தெய்வங்களும் தேவர்களும் மனிதரும் இணையாக மாட்டார். ஏனெனில் மற்ற ஆன்மாக்கள் யாவும் இறைவனிடமிருந்தே ஆற்றல் பெற்று செயல்படுகின்றன. பரம்பொருள் மட்டுமே சுயமாக செயல்படும். எனவே அவ்விரைக்கு இணை யாதும் இல்லை. தற்போது நாம் செய்ய வேண்டியதுதான் என்ன? இப்போது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் இறைவனிடத்தில் நற்பெயர் பெற்று அவனது அருளால் நலமாக வாழ வேண்டும் எனில் சாவு நெருங்கும் வரை காத்திருக்காமல் தினமும் கடவுளை சிந்திக்க நேரம் ஒதுக்க வேண்டும். நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நாளை செய்யலாம் என்று போடாமல் இன்றே சிவத்தொண்டு புரிய வேண்டும். உளந்தக்கால் உற்றார்கள் செத்தமரம் அடுக்கி தீயாமுன் உத்தமனாய் நீளாடி நஞ்சுண்ட நெய்யாடி தந்திரமே கேளாளி நெஞ்சே கிளர்ந்து என்பது இரட்டைமணி மாலையின் 20வது பாடலாகும். இத்தகைய சிறந்த கருத்துக்கள் தரும் இரட்டைமணி மாலையை பாராயணம் செய்து நாமும் பயன் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.